அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். முதல் கேள்வியினுடைய ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல அப்படியே இன்டராக்ட் பண்ணிருங்க. போட்டவங்க சரியா போட்டிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிருங்க. முதல் கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. வெரி குட், கரெக்ட்டுங்க. ரைட். அடுத்து செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் என்னதுங்க? எல்லாம் கரெக்டா வருதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கிட்டே வந்துருங்க. செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். ஏதாவது ஒரு கேள்வி டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அது ஆன்சர் வரல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். ரைட். செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, கரெக்ட்டுங்க. மூணாவது கேள்விங்க, கொஸ்டின் நம்பர் 3. ரைட். அதை நம்பர் போட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெசேஜ் முன்ன பின்ன வரனால வந்துட்டு நீங்க எந்த ஆப்ஷன் சொல்றீங்க, எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதனால கொஸ்டின் நம்பர் போட்டே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிருங்க. மூணாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, கரெக்ட். நாலாவது கேள்விங்க. நாலாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் ஏவும் சொல்லியிருக்கீங்க நாலாவது கேள்விக்கு. ரைட். ஆப்ஷன் ஏவும் சொல்லியிருக்கனால அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். எல்லுல ஆரம்பிக்கும். ரெண்டுமே எல்லுல தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து ஏ இருக்கு, என் இருக்கு, ஓ இருக்கு, ஐ இருக்கு, டி பாருங்க. மிரர் இமேஜ்ல டி அப்படியே தானே வரும். ஆனா இங்க டி தலைகீழா மாறின மாதிரி இருக்கா? ரைட். அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணவங்க நீங்க எல்லு, ஏ, என், ஓவெல்லாம் பார்த்துட்டு உடனே சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. முழுசாவும் கவனிச்சிருங்க. ரைட். அந்த இடத்துல டீயை தவிர மீது எல்லாமே சரியாவே வந்துருக்குங்க. டி ஒன்னே ஒண்ணு அதுவும் நடுவுல தப்பா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஏ தப்பு பண்ணவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சிருக்கும். இனிமேல ஃபுல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறதுங்க. ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேர்டை வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட வேண்டாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி போலாம். நாலாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டுங்க. அஞ்சாவது கேள்வியினுடைய ஆன்சர் எல்லாத்தாலையும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அஞ்சாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஏ. அடுத்து ஆறாவது கேள்வி போலாம். ஆறாவது கேள்வியினுடைய ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்குங்க? சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு எது மிரர் இமேஜ்? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். யாருக்காவது ஆன்சர் மாறி வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. இப்ப போன கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்து ஏழாவது கேள்வியினுடைய ஆன்சர். ஏழாவது கேள்விக்கு சி. ரைட். ஏழாவது கேள்வியினுடைய ஆன்சர் சி, கரெக்டுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியில நம்ம தப்பு பண்ற அளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்க போறதே கிடையாதுங்க. டயக்ராம்ல நீங்க சரியா போட்டிருக்கீங்களாங்கிறது தான் உங்களை நீங்க செக் பண்ணுங்க. எட்டாவது கேள்விக்கான ஆன்சர். எட்டாவது கேள்வியினுடைய ஆன்சர். 21ல இருந்து 30 வரைக்கும் இமேஜ் டிஸ்கஸ் பண்ணலாங்க. எட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கரெக்டுங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. ஒன்பதாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஒன், கரெக்ட். ஒன்பதாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, கரெக்டுங்க. அடுத்து 10வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 10க்கு பி, கரெக்ட். இந்த மலையாளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேற்று இன்னொன்று ரீசனிங் அப்படிங்கிறது கூட சொல்லியிருந்தேன். ஜியோகிராஃபிங்கிறது இம்பார்ட்டன்ட். ரைட். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வேர்டுங்க. ரைட். 11வது கேள்வியினுடைய ஆன்சர் 11க்கு ஏ, கரெக்ட். அடுத்து 12ங்க.
12வது கேள்வியினுடைய ஆன்சர் சி, கரெக்ட். 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 13வது கேள்விக்குங்க. இந்த ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ரைட். 13க்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 14 போலாம். 14னுடைய ஆன்சர் பதினாலுக்கு ஏ கரெக்டுங்க. அடுத்து 15. 15க்கு டெல்லி லாஸ்ட் ஒன் கரெக்ட். யாருக்கும் எந்த ஆன்சரும் கான்ஃபிளிக்ட் ஆகல, எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது. வெரி குட். 16க்கான ஆன்சர் 16க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செகண்ட் ஒன். 17க்குங்க. 17வது கேள்வியினுடைய ஆன்சர் 17க்கு டெல்லி லாஸ்ட் ஒன். இந்த இடத்துல 2 சீன் போட்டு இருந்திருக்காங்க. டெல்லிங்கிறது கரெக்ட் லாஸ்ட் ஒன். 17வது கேள்வியினுடைய ஆன்சர் டெல்லி. ஸோ 18வது கேள்விங்க. கொஸ்டின் நம்பர் 18. 18 ஆல்சோ டெல்லி. அடுத்து 19. 19க்கும் டெல்லியவா? 19C சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்லி டி சொல்றீங்க. சி என்னங்கிறது செக் பண்ணிடலாம். ஸோ ஹெச்லயே மாறிடுச்சுங்க. இப்படி இருக்கக்கூடிய ஹெச் இப்படி இல்லதானே தெரியும். அப்ப சி வர வாய்ப்பே இல்லைல்ல. ரைட். ஹெச்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்படி இருக்கு, ஆப்ஷன் டி. ஏன்னா மற்றது எதுவுமே ஹெச்ல ஸ்டார்ட் ஆகல. ஹெச்ல ஸ்டார்ட் ஆகணுங்கிறது தெரியணும் நமக்கு. சரிங்களா? ஸோ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டுங்க. ஆப்ஷன் சில ஹெச்ங்கிறதே கரெக்டா இல்லைங்க. ஸோ 20வது கேள்வி. 20வது கேள்வியினுடைய ஆன்சர் டெல்லி. ரைட். ஸோ கீழே இருக்கிறதுல எது வந்து கண்ணாடியில் அப்படியே தெரியும் அப்படின்னா ஏஓ விஐ விஓஏ அது அப்படியே தான் மிரர்ல தெரியும். எதுவுமே சேஞ்ச் ஆகாது. 21. இந்த 21ல இருந்து டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ரைட். ஸோ 21னுடைய ஆன்சர் 21னுடைய ஆன்சர் டி. ரைட். 21ல இருந்து டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. இந்த டயக்ராம் நம்மளே போட்டோம். சரிங்களா? இந்த லைன் இப்படி ஒரு லைன் இருக்கணும். இப்படி ஒரு லைன் இருக்கிறது இங்கேயும் இங்கேயும் இருக்கு. அடுத்து இந்த லைனை பார்க்குறோம். இங்க மட்டும்தான் அந்த லைன் இருக்கு. இந்த இடத்துல அந்த லைனே கிடையாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 22nd கொஸ்டின். 22வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 22க்கு சி. ரைட். அதே மாதிரி இப்படி ஒரு லைன் இருக்குங்களா? அடுத்து இப்படி ஒன்று இருக்கு. இது அப்படியே மிரர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இந்த ஏரோ மார்க் இப்படி இருக்க போகுது. அடுத்தது இது இப்படி இருக்க போகுது. ஸோ அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த லைன் இருக்க மாதிரி. ரைட். இந்த லைன் இருக்க மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆஃப் லைன் தான் இது. அப்ப இந்த பாதி லைன் தான் இருக்கணும். இது ஃபுல் லைனா இருக்கு, இது ஃபுல் லைனா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்லி. 22வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். ரைட். அடுத்தது 23 போலாம். 23னுடைய ஆன்சர் 23க்கு என்ன ஆன்சருங்க? ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டுங்க. 24வது கேள்விங்க. 24க்கு ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் கரெக்ட். இதுதான் 6 இருக்க மாதிரி இருக்குங்க. ரைட். இங்கேயும் 6 இருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடையாது. ரைட். 25வது கேள்விங்க.
25th கொஸ்டினுடைய ஆன்சர் என்னதுங்க? கமெண்ட்ல சொல்லிருங்க. 25க்கு ஏ சொல்லியிருக்கீங்க, டி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணலாம். 25க்கு 2 ஆப்ஷன் மெஜாரிட்டியா ஏ சொல்லியிருக்கீங்க, டியும் ஈக்குவலா சொல்லியிருக்கீங்க. ரைட். ஏலையும் டிலையும் பார்ப்போம். ஸோ ஏல இந்த கை பாருங்களேன். இந்த கை ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கணும். ஆனா இங்க ஸ்லாண்டா இருக்கா? அப்ப இது தப்பா? ரைட். அதாவது இந்த பக்கத்துல இருக்க கைனா இங்க பார்த்திருக்கணும். இந்த கைய சொல்றேன். இது ஸ்ட்ரெயிட்டா தானே இருந்திருக்கணும். அப்படிதானே இங்க இருக்கு. ரைட். நான் இப்ப அந்த இடத்துல நான் கைய பார்க்க முடியுதான்னு பாருங்க. இந்த கை இங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஏ கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரைட். ஏ நிறைய பேர் போட்டிருக்கீங்க. 2 பேர் பக்கம். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்லாண்டா இருக்கக்கூடிய லைனை பார்த்திருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் டில கரெக்டா இருக்குங்க. அப்ப 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியர்? நீங்க மொத்த இமேஜையே அப்படியே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? இப்ப நம்ம எப்படி செக் பண்ணி சொல்றோமோ அதே மாதிரி செக் பண்ணவே போதும். 25th கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்ட். 26th கொஸ்டின். 26னுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. வெரி குட். யாருக்கும் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ 26வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட்டுங்க. 27வது கேள்வி. 27வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்ட். ஆப்ஷன் டி. 27வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. 28க்குங்க. 28க்கு மிரர் வந்து கீழ இருக்கு. 28வது கேள்வியினுடைய ஆன்சர் மிரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ வச்சிருக்காங்க. அப்படி கீழ வச்சிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க கேள்வியில. ஒருவேளை எதையும் மென்ஷன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா கேள்வியில மிரர் வந்து சைடுல இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ 28னுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்ட். லாஸ்ட் ஒன். ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ 29வது கேள்வி. ஸோ 29வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வருது? 29க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 29th கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட்டுங்க. 30வது கேள்வியினுடைய ஆன்சர். 30வது கேள்விக்கு சி கரெக்ட். ரைட். 30வது கேள்விக்கு சி கரெக்ட். ஸோ மிரர் கீழ இருக்கு, மேல இருக்கு. அதே மாதிரி ட்ரையாங்கிள் கீழ தலைகீழ வரணும். அதை பார்த்து ஆன்சர் பண்ணா முடிஞ்சுங்க. ஸோ மிரர் சைட்ல இருக்கும்போது லெஃப்ட் ரைட் மாறுதுங்க. மிரர் அடியில இருக்கும்பொழுது டாப் பாட்டம் மாறுங்க. ஸோ 31வது கேள்வியினுடைய ஆன்சர். ரைட். இது எப்படி போடணும்னு நேத்தே நம்ம பேசியிருந்தோம். ஆன்சர் சரியா போட்டிருக்கீங்களா? 31னுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் கரெக்டா வந்திருக்கு. வெரி குட். 32வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 32க்கு பி. கிளாஸ்ல இருக்கக்கூடிய 22 பேருமே கமெண்ட் பண்ணலைங்க. அது பிரச்சனை இல்ல. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வராம இருந்துக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் அப்பயாவது கமெண்ட் பண்ணிருங்க. ஆன்சர் வரல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்காக தான். ஸோ 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 33வது கேள்விக்கு அதுவும் பி. 33 ஆல்சோ பி. 34வது கேள்விங்க. 34வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். 35வது கேள்விக்கான ஆன்சர். 35வது கேள்விக்கான ஆன்சர். ரைட். வெரி குட். எல்லாருமே ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்கீங்க. 35. ரைட். 35 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 35 உங்களுக்கு ஒருவேளை தப்பா வந்திருக்கு அப்படின்னாங்க, நீங்க டைம சரியா படிக்கல. அதாவது கேள்வியே சரியா படிக்கல. அந்த டைம சரியா எடுத்துக்கல அப்படிங்கிறது மட்டும்தான். ரைட். மணி என்னன்னா 3 மணி ஆக 15 நிமிடம் உள்ளது அப்படிங்கிறது கேள்வி.
3 மணி ஆக 15 நிமிடம் உள்ளதுன்னா அப்ப நேரம் 2:45. அது கேள்வியில இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. 2ங்கிற நம்பரும் கிடையாது, 45ங்கிற நம்பரும் கிடையாது. அதை இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ரைட்? குவார்ட்டர் டூ 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர் டூ 3 அப்படின்னா 3க்கு இன்னும் ஒரு குவார்ட்டர் இருக்கு. அப்போ ஒரு குவார்ட்டர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2:45ங்கிறது ஆன்சர். ஒரு ஃபுல் சர்க்கிள 4 குவார்ட்டரா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் 3க்கு ஒரு குவார்ட்டர் இருக்கு அப்படின்னா, இந்தா அந்த ஒரு குவார்ட்டர். அப்ப இங்க இருக்கு முள்ளு. அப்ப 2:45 ஆகுதுங்க நேரம். சோ கேள்வியில 2:45 அப்படிங்கிற நேரத்த இன்டைரக்ட்டா குவார்ட்டர் டூ 3ன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல 3 ஆக 15 நிமிடம் உள்ளது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா பரீட்சையில நம்ம படிக்கும் பொழுதுங்க, இந்த ஆகங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கண்ணு வெறும் நம்பர மட்டும் தான் தொலவும். தொலைவி 3:15 நேரம்னு சொல்லிட்டு எடுத்து கணக்கு போட ஆரம்பிச்சுரும். ஸோ கேள்வியில 3:15 குடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் கேட்கறாங்க, மிரர் டைம் கேட்கறாங்கங்கிறத கணக்கு போட ஆரம்பிச்சுருவோம். இந்த 35வது கேள்வி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப இதிலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எவ்வளவு நேரத்த கழிக்கணும்? 30 சரி 23 60 கழிக்கணும். ஸோ இங்க கழிச்சோம் அப்படின்னா 15. இங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ 12 ஹவர்ஸ்ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9:15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 9:15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒருவேளை 8:45 இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்ப பண்ணியிருப்போம். ரைட்? ஒருவேளை 8:45 இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏவ நிறைய சூஸ் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ குவார்ட்டர் டூ 3 அப்படிங்கிறதையே வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா குவார்ட்டர் பாஸ்ட் 3 அப்படின்னு சொல்லலாம். குவார்ட்டர் பாஸ்ட் 3னா என்ன அர்த்தங்க? 3:15 அப்படிங்கிற அர்த்தம். 3 தாண்டி ஒரு குவார்ட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப 3:15 அப்படிங்கிறது நேரம். ரைட். 3 ஆகி 15 நிமிடம் உள்ளதுன்னு கேள்வி சொன்னாங்க அப்படின்னா அது 3:15. ரைட். வெறும் 3:15 டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா கூட 3 ஆகி 15 நிமிடம் ஆகி உள்ளதுன்னு கூட சொல்லலாம். ஸோ 35வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அங்க முக்கியம் கொடுத்திருக்க நேரம் 2:45. சரிங்களா? அடுத்ததுங்க வாட்டர் இமேஜ் போலாமா?